நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். இது எல்லா வீடுகளிலும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை சச்சரவு தான். அதுக்கப்புறம் சமாதானமாக ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த வீடு நல்லபடியாக இருக்கும். அது சார்ந்த இன்று ஒரு தகவல். ஒரு வீட்டில் மாமியார் மருமகள் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே நல்லவங்க தான். ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கருத்து வேறுபாடு வந்துடுது. அடிக்கடி சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மருமகள் ஒரு நாள் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாமியார் வந்து கேட்குறாங்க, என்னம்மா இது சாம்பாரில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சரியான பார்த்து போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் மருமகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு வருத்தம். நம்ம எதை செஞ்சாலையும் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் நம்மளை குறை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் அடைகிறாங்க. அதற்கு அந்த மாமியாரும் சொல்கிறாங்க, நான் வந்து தேவையில்லாமல் உன் மேலே குறை சொல்லலை, வீட்டினுடைய பொறுப்புக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக அந்த மாமியார் மருமகளை பேசிடுறாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா பின்னாளில் கொஞ்சம் பெருசாக சண்டையாக மாறுது. அதெல்லாம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியே இல்லாமல் போகுது. எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பேரன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பள்ளிக்கு போகும்போது வரும்போது இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் பார்க்குறான். இறுதியாக ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன போர்டு மாதிரி எழுதி வீட்டில் வைக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடு ரொம்ப வெறுமையாக இருக்கும். அதே போல் அம்மா இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடு வந்து அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதி ஒரு இடத்துல வைக்கிறான். அதை வந்து அந்த மாமியாரும் பார்க்குறாங்க, அந்த மருமகளும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேரும் ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கிறாங்க. அப்போது போயிட்டு அந்த பேரன் சொல்கிறான் 2 பேர்த்துக்கிட்டேயும், அம்மா நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அந்த வார்த்தை வந்து 2 பேருடைய மனசில் இருந்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது, கண்ணீரை வரவழைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமியார் சொல்கிறாங்க, நான் உன்னை மகளாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மருமக சொல்கிறாங்க, நான் உன்னை அம்மா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலேருந்து யாருக்கும் கோபம் வர்றதில்ல. 2 பேரும் ஒருவருக்கு ஒருவரை விட்டு கொடுத்து சண்டை இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இது போல தான் குடும்பத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு அன்பு, பொறுமை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய சண்டை கூட அது பனி போல் விளைகிறோம். இருக்கிறத ஒரு வாழ்க்கை, அதில் தேவையில்லாமல் சண்டை போட்டு நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் வீணாக்க வேண்டாம். அனுசரித்து வாழ்ந்த அப்படின்னு சொன்னால் வாழ்கின்ற வாழ்க்கை நல்லதாகவே அமையும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கு உண்டான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய விஷயம் சொல்லிட்டோம். அவங்க ஜூலை 31 பணம் போடுறாங்க. அதுக்கு மக்களினுடைய ஆதரவு தேவையில்லாமல் யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க, எங்களுடைய பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வரோம், அப்ளிகேஷன் நிறைய அப்டேட்டோட வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் மட்டும்தான், 500 அல்லது ஒரு 1500 பேர் மட்டும்தான் எடுக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான தகுதி உடையவங்களாக இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதோட டீட்டெயில் ஃபுல்லாக அவங்க வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் போய் குரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஜாயின் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் அதில் இந்த இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் பிளானுக்கு ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா 22 நபர்கள் மட்டுமே ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் ஒவ்வொன்றும் ஏதோ படித்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி ரிக்யர்மெண்ட் என்ன அப்படின்றது தெளிவாக போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்டென்ட் கைட்லைன்ஸு, கண்டென்ட் எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா கமிஷன் எப்படி வரும், ரெஃபரல் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு அல்லது கமாண்டர்ஸை கேட்டு இல்லைனா உங்களுடைய அப்ளைன்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஃபரல் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்க போகுது. ரெஃபரல் இல்லாமல் இதில் ஒன்றுமே கிடையாது. அதே போல் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் ஒரு கண்டென்ட் போட்டு நீங்கள் வியூஸ் வர வச்சு கொடுப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இதில் உங்களுடைய நேமு, ப்ரொஃபைல் ஐடி, அப்புறமா இமெயில் ஐடி, உங்களுடைய கரண்ட்டு கான்டாக்ட் நம்பரு, டெலகிராம் ஐடி இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஓகே ஐ சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளானுக்குள்ளார வந்துடலாம். அவங்க சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகள் உட்பட்டு நீங்கள் செயல்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பிடிஓ ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்காக ஒரு 500 மெம்பர்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இதே மாதிரி ரெஃபரல் தொடர்புடையது மட்டுமே. ரெஃபரல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதில் இன்கம் வாங்க முடியும். நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணலாம். பட் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்லியிருக்கிறாங்க. மாதம் ஒரு 6 பேர் 5 பேர் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரல் கொடுத்தா மட்டும்தான் அந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அதுக்குண்டான வருமானத்தை உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக இதில் ஜாயின் பண்ணலாம். ஒரு சில பேர் எதுக்கு தேவையில்லாத வம்பு, நான் போய் ஒருத்தனை ரெஃபர் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன கேள்வி கேட்பான், நான்லாம் யாரையும் ரெஃபர் பண்ண மாட்டேன், நான் வேணால் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள்லாம் இருப்பாங்க. அது எல்லாமே உங்களோட விருப்பம். என்ன வேணாலும் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் செய்யுங்க. அடுத்ததாக இந்த அமௌண்ட்டு எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது ஜூலை 31க்குள்ளார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் ஜூலை 31க்குள்ளார் போடலாம், அடுத்தது ஆகஸ்ட் மாதம் போட மாட்டாங்களா, அப்புறம் கம்பெனி இருக்காதா அப்படின்ற சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அவங்க கம்பெனியை மூடிட்டு போகிறதுக்கு இந்த வேலையை இது வரைக்கும் செய்யலை அப்படின்றது என்னோடய தாட்டு. ஏன்னா ஜூலை 31 உள்ளார போட்டு முடிச்சுட்டு அவங்க ஆகஸ்ட்லேருந்து புதுசாக அப்டேஷன் ஆகிருக்கிற இந்த அப்ளிகேஷன் மூலிமா அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வச்சுருக்கிறத அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க போயிருக்கலாம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கம்பெனியை மூடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களும் சம்பாதிக்கணும், அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் சம்பாதிக்க வைக்கணும். நம்மளை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படின்றதன் அடிப்படையில் இந்த தேர்தல் விதிமுறைகள்லாம் கடைபிடித்து எல்லாருக்கும் அமௌண்ட் போட்டுக்கிட்டு வராங்க. உங்களுக்கு வரல அப்படின்றதுனால அதை போடலை அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். பட் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டீட்டெயிலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஜூலை 31 அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லாஸ்ட் டேட். அது வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, உங்களுக்கு உண்டான அமௌண்ட் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர், அதுக்கப்புறமா பிடிஓ ஆஃபீஸர், இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேல்ஸ் டீமில் இருக்கணும், எஜுகேஸ்ட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா பை மோட்டில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் பேசிக்கான விஷயம். நீங்கள் ரெஃபரல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஓகேனா நீங்கள் இந்த 2 பிளான்லேயும் ஜாயின் பண்ணலாம். டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கமாண்டர்ஸ் கிட்ட அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஆல் டீட்டெயில் இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.